Hello guys, welcome to this channel 12th standard and this video is for you 12th standard physicsல ரெண்டாவது யூனிட் வால்யூம் 1ல இருக்கிறது அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது the basic of electricity பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் பத்தி அதோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி நம்ம என்ன பண்ணிருந்தோம் பார்த்திருந்தோம். அது கூட கன்வென்ஷனல் கரண்ட் பத்தியும் நம்ம பார்த்திருந்தோம். ரெண்டாவது வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்திருந்தோம் அப்படினா மிஸ்கன்செப்ஷன்ஸ், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மொபிலிட்டி பத்தி பார்த்திருந்தோம். அண்ட் மூணாவது பார்ட்ல மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா பத்தி பார்த்திருந்தோம். நாலாவதுல ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்ற மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா பத்தி சொல்லியிருந்தோம். அண்ட் இதுக்கான ஷார்ட் ஹிண்ட்ஸ் அண்ட் எப்படி இந்த யூனிட்ல இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸ் மூலமா உங்களுக்கு டெலிவர் பண்ண விரும்புகிறேன். அண்ட் அதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் நீட் எனி ஹெல்ப் ஃப்ரம் மீ ப்ளீஸ் புட் இன் கமெண்ட் பாக்ஸ். நான் ஃபிஃப்த் பார்ட்டில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ரெசிஸ்டிவிட்டி. ஸோ போன பார்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இதை இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பீரியஸ் செக்ஷனில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு கண்டக்டரில் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ரோ அப்படிங்கிறது என்னது? கண்டக்டிவிட்டி. ஸோ அதாவது ஆர் அப்படிங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் ரோ அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் வீடியோஸஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி உள்ள பார்ட்டில். பிகாஸ் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது, ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் இட் டிபெண்ட் ஒன்லி ஆன் டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்ட் அண்ட் நாட் ஆன் இட்ஸ் டைமென்ஷன். அதாவது கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு. ஸோ மெட்டல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணும். இதுவே பிளாஸ்டிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமா? கண்டக்ட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ the resistivity of the material is equal to reciprocal of its inverse. இதுவும் நமக்கு தெரியும். ஸோ ரோ அப்படிங்கிறது இங்கே ரெசிஸ்டிவிட்டியோடைய சிம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸ்டிக்மா அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி அப்படியோடைய சிம்பிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கண்டக்டருடைய லென்த் எல், அதோடைய ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது ரோ. அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. Now in this diagram that shows you how it is அப்படின்ட்டு. So there is a symbol of resistance அப்படின்னு சொல்லும்போது symbol of resistance வந்து இதுதான் symbol of resistance அல்லது ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ the resistance of the material எதுக்கு directly proportional இருக்கும்? இதுவுமே நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ resistance of the material directly proportional to lengthக்கு என்ன ஆகும்? directly proportional இருக்கும். inversely proportional to area of cross sectionக்கு inversely proportionalaக இருக்கும். அதாவது 1/a அப்படின்னு சொல்லலாம். r is directly proportional to l. r கூடும்போது l கூடும், l கூடும்போது r கூடும். r கூடும்போது a குறையும், a குறையும் போது r கூடும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி இது ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியும். அண்ட் எப்போ ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டிவிட்டியும் ஈக்குவல் ஆகும் அப்படின்னா எல் 1 இருக்கும்போது 1 மீட்டராக இருக்கும்போது லென்த்தும் ஏரியா அப்படிங்கிறது 1 மீட்டர் ஸ்கொயராக இருக்கும் பொழுது என்னதாக மாறும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டிவிட்டி. வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி? ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பொருளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர் வைப்பாங்க. அது பண்ணுற செயல் இருக்குல்ல, அது தடுக்குதுல்ல, அந்த தடுக்கிற விஷயத்தை தான் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அண்ட். அதாவது ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் போக விடாமல் அந்த கண்டக்டரில் அந்த குறிப்பிட்ட லென்த்தில் குறிப்பிட்ட ஏரியாவில் கரண்ட் போகாமல் விடாமல் தடுக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். தடுக்க வைக்கிறது ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தடுக்க வைக்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ளோவை தடுக்க வைக்கிறது தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய யூனிட் என்ன அப்படின்னா ஓம் மீட்டர். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஓம், இதுக்கு ஓம் மீட்டர். பிகாஸ் நீங்களே கால்குலேட் பண்ணலாம். ஆர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டிக்மா இ அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா 1/σ அப்படிங்கிறதா உங்களுக்கு இங்கே ரோ, அதனால நம்ம ரோனே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது எல் வந்து எனக்கு 1 இருக்குது, அப்போ ஏவும் 1 இருக்குது. அப்போ மீட்டர் ஸ்கொயர். ஸோ 1 மீட்டருக்கு 1 மீட்டர் போயிடும், மேலே 1 மீட்டர் வந்துடும். தட் இஸ் நம்மளுக்கு என்னது அப்படின்னா நம்மளுக்கு மீட்டர் வரும். ஸோ ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன பார்த்துருந்தோம்? எல் டிவைடட் பை ஸ்டிக்மா ஏ. இது 1 மீட்டர் ஸ்கொயர். இது என்னது? சாரி மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்கே வரும்ல. எஸ், மீட்டர் ஸ்கொயர். இது ஸ்டிக்மா. ஸோ ஸ்டிக்மா அப்படிங்கப்போ தட் இஸ் ரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். 1க்கு போயிடும். ஸோ அப்போது ஓம் மீட்டர். ஸோ ஓம் மீட்டர் அப்படிங்கிறது தான் இதோடைய யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேஸ்ட் ஆன் த ரெசிஸ்டிவிட்டி பேஸ் பண்ணி மெட்டீரியல்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க. கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் சொல்லலாம். கண்டக்டர்ஸ் ஹாவ் லோயஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி. ஏன்னா அவங்க கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கனால அது பேர் கண்டக்டர்ஸ். கரண்ட்டை அதிகப்படியாக கடத்துறது இந்த கண்டக்டர்ஸ் தான். செமிகண்டக்டர்ஸ் சொல்லும்போது கரண்ட்டை கடத்தவும் செய்வாங்க, தடுக்கவும் செய்வாங்க. அதனால் அவங்க ரெண்டுத்துக்குமே சென்டர். யாருக்குன்னா கண்டக்டர்ஸ்க்கும் இன்சுலேட்டர் அப்படின்னா கரண்ட் இன்சுலேட் பண்ணும். அப்போது அதுக்கு ரெசிஸ்டிவிட்டி என்னதாக இருக்கும் அப்படின்னா அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே செட் ஆஃப் டேபிள்
லெவலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேரியஸ் மெட்டீரியல்ஸ்க்கான ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம், அந்த வீடியோஸில் நம்ம போடலாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன, ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கரண்ட்டை போக விடாமல் தடுக்கிறாங்க, வோல்டேஜ் அப்படிங்கிறது கரண்ட்டை தள்ளுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம்லாம் ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கரண்ட் இந்த வழியாக போணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இந்த வழியாக போகும். ஸோ இந்த பவர், எனர்ஜி, வோல்டேஜ் இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட்டை தள்ள பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு லோடும் மேக்ஸிமம் என்னதாக இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். இது எல்லாமே அதோடைய சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் குழப்புற மாதிரி நான் பேசியிருப்பேன், பட் நீங்கள் கூர்ந்து அதை கவனிச்சிருந்தீங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி இவ்வளோ தான், இது ஒரு டாப்பிக்கே இல்லை, போன வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். இஃப் எனி டவுட் இன் திஸ் செஷன் அண்ட் இஃப் யூ எனி query about me in my teaching, please put in a comment box. I will now hope you are understand this topic well, and thank you for watching.